பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனீர் இந்தியாவுக்கு மிரட்டல் விடுத்திருக்காரு. பாகிஸ்தான் கிட்ட இருந்து இந்தியாவுக்கு மிரட்டல் வருது ஒன்றும் புதுசு கிடையாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் இந்த மிரட்டல் எங்க இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான் கவனிக்க வேண்டிய விஷயம். அமெரிக்காவில இருந்து இந்த மிரட்டலை விடுத்திருக்காரு அசீம் முனீர். இதனால இந்தியாவுக்கு என்ன நெருக்கடி, அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஏற்பட்டிருக்கிற இந்த திடீர் நட்புறவு, அமெரிக்கா இந்தியா மேல காட்டுற திடீர் வெறுப்புணர்வு, இதெல்லாம் இப்ப நடந்தது போல நமக்கு தோன்றலாம். ஆனால் ஏப்ரல் மாசம் ஜேடி வான்ஸ் இந்தியாவுக்கு வரும்போது இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு ஹிண்டா அவரு விட்டுட்டு போயிருக்காரு. அந்த ஆங்கிளை பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். மக்களின் கனவு இல்லங்களை அழகாக வடிவமைக்கும் விஜயன் தமிழ்நாட்டில் பல அம்யூனிட்டிஸ்களை அறிமுகப்படுத்திய முதல் டெவலப்பர். முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனீர் இரண்டாவது முறையாக அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. முதல் முறை அவர் போன போது டொனால்ட் ட்ரம்போட லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டாரு. இந்த முறை அவர் எதுக்கு போயிருக்காருன்னா, அமெரிக்கானுடைய சென்ட்ரல் கமாண்டினுடைய டாப் கமாண்டரும் ஆர்மி ஜெனரலுமான மைக்கேல் எரிக் குரிலா அவரு பதவி காலம் முடிஞ்சு ரிட்டையர் ஆகி போறாரு. அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல போய் பங்கேற்கிறதுக்காக இவர் அமெரிக்கா போயிருக்காரு. அங்க போயிருந்தப்போ பாகிஸ்தானியர்கள் ஏற்பாடு பண்ண ஒரு பிரைவேட் நிகழ்ச்சியில தான் அசீம் முனீர் சர்ச்சைக்குரிய வகையில அந்த பேச்சுக்களை எல்லாம் பேசியிருந்தாரு. முதல்ல அசீம் முனீர் என்ன பேசினாரு அப்படிங்கிறத பாத்துடலாம். பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுதம் வைத்திருக்கிற நாடு. நாங்க கீழே விழுகிறோம், அதாவது ஒரு போர்ல நாங்க தோல்வி அடைகிறோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நாங்க இந்த அணு ஆயுதத்தின் மூலமாக பாதிக்கும் மேற்பட்ட உலகத்தை எங்களோட சேர்த்து கீழே இழுத்துட்டு போயிருவோம் அப்படின்னு பேசியிருக்காரு. இதை அவர் என்னைக்கு பேசியிருக்காரு தெரியுமா? ஹிரோஷிமா நாகசாக்கி மேல அமெரிக்கா அணுகுண்டு வீசினாங்க இல்லையா, அந்த நாளினுடைய 80வது நினைவு நாள்ல தான் கரெக்டா இதையும் பேசியிருக்காரு. அதுவும் அமெரிக்காவிலேயே பேசியிருக்காரு. அசீம் முனீரினுடைய இந்த பேச்சுல இந்தியாவுக்கும் ஒரு மறைமுகமான மிரட்டல் இருக்கு. அது என்னன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் ஏற்பட்டு அதுல பாகிஸ்தான் தோக்குற மாதிரி போச்சுன்னா நாங்க அணு ஆயுதத்தையும் பயன்படுத்த தயங்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் அந்த மிரட்டல். அணு ஆயுத தடை பரவல் ஒப்பந்தம்னு ஒண்ணு இருக்கு, அதாவது நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி. அந்த ஒப்பந்தத்துல பாகிஸ்தான் கையெழுத்திடல, இந்தியாவும் அதுல இல்ல. அந்த ஒப்பந்தத்துல வந்தா என்ன ஆகும்னா, அந்த நாடுகளினுடைய அணுசக்தி மையங்களை அணு ஆயுத தயாரிப்பு குறித்து ஐஏஇன்னு சொல்லப்படுற ஐநாவினுடைய சர்வதேச அமைப்பு ஆய்வு பண்ணுவாங்க. இவங்க குறிப்பிட்ட அளவுல தான் ஆயுதங்கள் வச்சிருக்காங்களா, குறிப்பிட்ட அளவுல தான் அணுசக்தி பயன்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவும் பாகிஸ்தானும் அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திடல. ஆனால் இந்தியா எங்கேயும் போய் நாங்க அணு ஆயுதம் வச்சிருக்கோம், யார் மேனவாலும் தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி எங்கேயும் மிரட்டலாக பேசுறது கிடையாது. பாகிஸ்தான் மட்டும்தான் அதை தொடர்ந்து பொறுப்பில்லாம பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட பாகிஸ்தானுக்கு இப்போ நண்பராக மாறி இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இதே டொனால்ட் ட்ரம்ப் தான் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க போறாங்க, விரைவில் தயாரிச்சிருவாங்க, அதனால நாங்க அவங்க மேல தாக்குதல் நடத்துறோம்னு சொல்லி 2 மாதங்களுக்கு முன்னாடி ஈரான் மேல அட்டாக் பண்ணாங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா, ஈரான் அந்த நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டில கையெழுத்திட்டு இருக்காங்க. ஐநாவினுடைய ஐஏஇஏ அப்படிங்கிற அந்த அமைப்பு தொடர்ந்து ஈரான்ல ஆய்வு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போதே இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்தினாங்க. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் போய் ஈரான் மேல தாக்குதல் நடத்துறாங்க. இப்படிப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அமெரிக்காவில இருந்தே எல்லா நாடுகளுக்கும் அணு ஆயுத மிரட்டல் விடுறதுக்கு அனுமதிச்சுட்டு இருக்காரு. இவருக்கு எப்படிங்க நோபல் பரிசு கொடுப்பாங்க? அடுத்ததா அவர் என்ன பேசியிருக்காருன்னா, இந்தியா டேம் கட்டுற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணுவோம், அதை கட்டி முடிச்சதுக்கு பிறகு 10 ஏவுகணைகளை அட் அ டைம் அனுப்பி அதை தகர்த்தெறிவோம், எங்க கிட்ட நிறைய ஏவுகணைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அவர் எதை குறிப்பிட வர்றாருன்னா, இண்டஸ் நதியில இந்தியா டேம் கட்டுற முயற்சிகளை மேற்கொண்டா நாங்க அதை தகர்த்திருவோம் அப்படிங்கிற மிரட்டலாக தான் அதை பேசியிருக்காரு. ஏற்கனவே இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைக்கிறதாக அறிவிச்சிட்டாங்க, இந்த ஆபரேஷன் சிந்தூர் பஹல்காம் அட்டாக் இதை தொடர்ந்து. ஸோ அதன் தொடர்ச்சியாக தான் இப்படி ஒரு மிரட்டலை அசீம் முனீர் விடுத்திருக்காரு. இன்னொரு வினோதமான எக்ஸாம்பிளையும் அவர் இந்த இடத்துல சொல்றாரு. இந்தியா ஒரு மெர்சிடிஸ் கார் மாதிரி ஹைவேல ஃபெராரியோட ஸ்பீடா நல்லா சீறி வந்துகிட்டு இருக்கு, நாங்களோ குப்பையை ஏத்திட்டு இருக்கிற ஒரு அழுக்கான லாரி. இந்த லாரி அந்த மெர்சிடிஸ் கார் மேல மோதுனா பாதிப்பு யாருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. தங்களுடைய நாடை குப்பலாரி அப்படின்னு சொல்லி எந்த ராணுவ தளபதியும் இது வரைக்கும் நான் சொல்லி கேட்டது கிடையாது. ஆனா அசீம் முனீர் அப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்தியா பொருளாதார அளவுல ஜனநாயக அளவுல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நாடாக இருக்கு, நாங்க ஆல்ரெடி கஷ்டத்துல தான் இருக்கோம், ஆல்ரெடி எங்களுக்கு பிரச்சனையில தான் இருக்கோம், அதனால எங்களோட மோதுறதுனால இந்தியாவுக்கு தான் பாதிப்புன்னு சொல்றாரு அசீம் முனீர். அடுத்து அவருடைய வழக்கமான பேச்சுகள்ல சொல்ற மாதிரி காஷ்மீர் பாகிஸ்தானுடைய ஜெகுலர் வெயின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெகுலர் வெயின் அப்படிங்கிறது இதயத்திலிருந்து மூளைக்கு போகிற ஒரு முக்கியமான நரம்பு, அதன் மூலமாக தான் ரத்தம் போகும், அது இல்லாட்டி உயிரை இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான்.
அப்படிப்பட்ட ஒரு நரம்பாக பாகிஸ்தானுக்கு இருக்கிறது தான் காஷ்மீர். அதை மீட்டுருவோம். ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானுடைய இறையாண்மைக்கு எதிராக செய்யப்பட்ட ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லி அதுல குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்ல, ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தானுடைய 4 ஃபிளைட் எல்லாம் நாங்க வீழ்த்திட்டோம் அப்படின்னு பேசுற இந்தியாவுடைய எத்தனை ஃபிளைட் போச்சு அப்படிங்கிறதையும் பேசணும். அப்படி பேசினாங்கன்னா நாங்க பாகிஸ்தான் தரப்புல என்ன பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் பேச தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அசீம் முனீரினுடைய இந்த பேச்சுக்கு இந்தியா தரப்புல இருந்து ஒரு எதிர்வினை வந்திருக்கு. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை சார்பில் ஒரு அறிக்கை விடப்பட்டிருந்துச்சு. அதுல பாகிஸ்தான் இப்படிதான் சும்மா அணு ஆயுதத்தை காட்டி மிரட்டுற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பிளாக்மெயிலுக்கு எல்லாம் இந்தியா ஒருபோதும் பயப்படாது அப்படின்னு நாங்க ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும் போதே சொல்லிட்டோம். அதே நிலைப்பாடுல தான் இப்பயும் இருக்கும். ஆனா இந்த மிரட்டல் 3வதாக இருக்கிற ஒரு நட்பு நாடு, அதாவது அமெரிக்காவை சொல்றாங்க, அங்கிருந்து வருது அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயமாக இருக்கு. அவர் இந்தியாவை மட்டும் மிரட்டல, உலகத்துல இருக்கிற பெரும்பான்மையான நாடுகளையும் சேர்த்துதான் மிரட்டுறாரு அப்படின்னு இந்தியா தரப்புல இருந்து ஒரு எதிர்வினையாற்றப்பட்டிருக்கு. இந்த மிரட்டலெல்லாம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இந்தியாவையும் இந்தியாவுடைய மக்களையும் காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யணுமோ அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் அப்படின்னு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. அசீம் முனீரால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? வேற எப்படி? அமெரிக்கா கொடுக்குற தெம்புல தான். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தனியா நிக்கிற ஆளுக்கு லைட்டா ஒரு நடுக்கம் இருக்கும். ஆனா கூட சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருந்தா அப்படின்னா அந்த நபர் ரொம்ப தைரியமாக இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசுவாங்க இல்லையா? அப்படிதான் அசீம் முனீரும் அமெரிக்கா கொடுக்குற தைரியத்துல இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. குறிப்பா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இப்ப பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுனால அதை பயன்படுத்திக்கிட்டு பாகிஸ்தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக அசீம் முனீருடைய இந்த பேச்சு இருக்கு அப்படின்னு சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் கருதுறாங்க. அது மட்டும் இல்ல, பாகிஸ்தானுக்குள்ள மக்களுக்கு அரசாங்கத்தின் மேல இருக்கிற அதிருப்திகளை சரி பண்றதுக்காகவும் பாகிஸ்தான் ஒரு ஸ்ட்ராங்கான நாடுதான் அப்படிங்கிற பிம்பத்தை பாகிஸ்தான் மக்கள் மத்தியில ஏற்படுத்துறதுக்காகவும் அசீம் முனீர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பேசுறாருன்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜேடி வான்ஸ் இந்தியாவுக்கு வரும்போது ஒரு ஹிண்ட் கொடுத்தாருன்னு சொன்னேன்ல, அது என்ன அப்படிங்கறது இப்ப பார்க்கலாம். ஜேடி வான்ஸ் ஏப்ரல் மாசம் இந்தியாவுக்கு வந்தாரு. இந்தியாவில ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்று அவர் பேசும்போது இந்தியாவும் அமெரிக்காவும் நட்பு நாடுகள், இவங்க 2 பேருக்குமே வளர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணவரு ஒரு கட்டத்துல இந்தியாவை மிரட்டுற மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. இந்தியாவுக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்கு, அதனால இந்தியா அதிகமாக அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்கணும், F-35 ஜெட் ஃபைட்டர்ஸை எங்க கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஜேடி வான்ஸினுடைய இந்த பேச்சு மிரட்டுற தொனியில இருக்கு அப்படிங்கிறத அப்பவே நம்ம டீகோட் நிகழ்ச்சியில பேசியிருந்தோம். அந்த வீடியோனுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோவை பாருங்க. அப்போதான் அதுக்கும் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்தியாவுக்கு பல அச்சுறுத்தல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜேடி வான்ஸ் இந்தியாவில இருந்து பேசிட்டு இருக்கும் போது அன்னைக்கு தான் கரெக்டா பஹல்காம்ல பயங்கரவாத தாக்குதலும் நடந்துச்சு. அதன் பிறகு இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடத்தினாங்க. பதிலுக்கு பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினாங்க. ஒரு 4 நாட்கள் அந்த போர் நீடிச்சது. அதுக்கிடையில உலக வங்கி பாகிஸ்தானுக்கு கடன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியா தரப்புல இருந்து ஒரு முறையீடு செய்யப்பட்டுச்சு. அதை மீறி பாகிஸ்தானுக்கு கடனும் கொடுக்கப்பட்டுச்சு. உலக வங்கி கிட்ட இருந்து பாகிஸ்தானுக்கு கடன் போகணும் அப்படின்னா நிச்சயமாக அது அமெரிக்காவினுடைய ஆதரவு இல்லாம நடக்காது. அப்போ இருந்தே பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவினுடைய ஆதரவு ஏதோ ஒரு வகையில இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு. அந்த ஹிண்டை ஜேடி வான்ஸ் அப்பவே கொடுத்துட்டாரு. அதன் பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஏற்பட்ட அந்த 4 நாள் மோதலை வர்த்தகத்தை காரணமாக காட்டி நான் தான் நிறுத்தி வச்சேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. 36 முறை சொல்லி முடிச்சிட்டாரு. இந்தியாவுக்கு இது ரொம்ப புதுமையான விஷயம். ஏன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில குறிப்பா காஷ்மீர் தொடர்பாக இருக்கிற விவகாரங்கள்ல 3வதாக ஒரு நாடு தலையிடுறத இந்தியா எப்பயுமே விரும்பினது கிடையாது. ஆனா இதுல நான் தான் நாட்டாம பண்ணேன்னு டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து பேசிட்டு இருக்கும் போதே இந்தியாவுக்கு அதிர்ச்சி தான். சரி, அதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சா? இல்ல. பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனீர் அடுத்ததாக அமெரிக்காவுக்கு போறாரு. அவருக்கு டொனால்ட் ட்ரம்ப் சிறப்பு விருந்து கொடுக்கிறாரு. எப்படி? இங்க இந்திய எல்லையில 28 பேரை கொன்னுட்டு அந்த ராணுவத்தினுடைய தளபதி அமெரிக்காவுக்கு போறாரு. அவருக்கு சிறப்பு விருந்து கொடுக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். அப்போ இந்தியாவையும் பாகிஸ்தானையும் எந்த நிலைமையில டொனால்ட் ட்ரம்ப் ட்ரீட் பண்றாரு அப்படிங்கிறது தான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்பவே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில என்ன மாதிரியான உறவு இருக்கு, நட்புறவு இன்னும் தொடருதா அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் எதிர்கட்சிகள் எழுப்பியிருந்தாங்க. ஆனால் பிரதமர் மோடி இப்போ வரைக்கும் டொனால்ட் ட்ரம்பை பத்தியோ அமெரிக்கானுடைய தலையீடை பத்தியோ நேரடியாக எதையுமே அவர் சொல்லல. அசீம் முனீர் போயிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அந்த ட்ரேட் டீல் தொடர்பான பேச்சுவார்த்தையில இழுபறி இருந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. இந்தியா கிட்ட நிறைய டிமாண்ட்ஸை அமெரிக்கா வச்சிருந்தாங்க. அந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் ஜேடி வான்ஸ் அன்னைக்கு சொன்னோம் இல்லையா, அன்னைக்கு வச்ச டிமாண்ட்ஸ்கள் இப்பவும் அமெரிக்கா தொடர்ந்து வச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த டிமாண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தியும் டீகோட் நிகழ்ச்சியில ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பாத்தீங்கன்னா இன்னும் இந்த பிரச்சனையினுடைய தீவிரம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ அந்த டீல் கையெழுத்தாகாம இருக்கும்போது
கரெக்டா பாகிஸ்தானோட அமெரிக்காவுக்கு டீல் கையெழுத்தாகுது. பாகிஸ்தான் மேல 29% டரிஃப் வரி விதிப்பு செஞ்சிருந்தாரு டொனால்ட் ட்ரம்ப். இப்போ இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் போடப்பட்டதுக்கு பிறகு அது கம்மி செய்யப்பட்டிருக்கு. அதே நேரம் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குது அப்படிங்கிறத காரணமாக காட்டி இந்தியா மேல 50% வரி விதிப்பு செஞ்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அதன் பிறகு இப்ப அசீம் முனீர் 2வது முறையாக அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. இது கடந்த 2 மாதங்கள்ல அவர் போற 2வது ட்ரிப். இந்த 2வது ட்ரிப்ல தான் இந்தியாவுக்கும் சரி உலக நாடுகளுக்கும் சரி அணு ஆயுதம் தொடர்பாக அந்த மிரட்டலையும் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, பாகிஸ்தான்ல செயல்பட்டு இருக்கிற பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற ஆயுத குழுவை சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. இது பாகிஸ்தான் தங்களுக்கு கிடைச்ச வெற்றியாக பாக்குறாங்க. ஏன்னா பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியால பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு கடுமையான தலைவலி ஏற்படுது. பலூச்சிஸ்தான்ல எந்த விதமான உட்கட்டமைப்பு வசதிகளையோ இல்ல பாகிஸ்தான்ல இருக்கிற எண்ணெய் வளங்களை பாகிஸ்தான் அரசால எடுக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணமாகவே பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இருக்காங்க. அவங்க பலூச்சிஸ்தான்ல இருக்கிற ஒரு பழங்குடி மக்களாக இருக்காங்க. தங்களுடைய நிலத்தை பாகிஸ்தான் அரசு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. அதை எதிர்த்து ஆயுத குழுக்கள் உருவாகி அது பாகிஸ்தானுக்கு எதிராகவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, பாகிஸ்தான் தொடர்ந்து இந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கு இந்தியா மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவிச்சிருக்கிறது பாகிஸ்தான் தங்களுடைய வெற்றியாக நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பாகிஸ்தானும் தீவிரவாதத்தால பாதிக்கப்பட்ட ஒரு நாடுதான் அப்படிங்கிறத சர்வதேச அளவுல நிறுவனத்துக்கு இதை ஒரு வாய்ப்பாகவும் அவங்க பயன்படுத்துறாங்க. அமெரிக்காவுக்கு ஏன் பாகிஸ்தானுடைய நட்பு தேவைப்படுது அப்படின்னா, ஒண்ணு இந்தியாவை அந்த ட்ரேட் டீலுக்கு ஒத்துக்க வைக்கணும். நாங்க பாகிஸ்தானோட போயிட்டோம் பாத்தீங்களா, அது உங்களுக்கு அச்சுறுத்தல். நீங்க எங்களுடைய டீலுக்கு ஓகே சொன்னீங்கன்னா மற்றதெல்லாம் சுமூகமா நடக்கும், இல்லாட்டி பிரச்சனை தான் பாத்துக்கோங்க அப்படின்னு மிரட்டி பணிய வைக்கிறதுக்காக அமெரிக்கா இந்த ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றலாம். ஒண்ணு. 2வது, பாகிஸ்தானுடைய லொகேஷன். ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான், இன்னொரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சைனா, இன்னொரு பக்கம் இந்தியா. இப்படி ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ல பாகிஸ்தான் இருக்கு. அந்த இடத்துல இருந்து சைனாவை வெளியேற்றணும் அப்படின்னா பாகிஸ்தானோட அமெரிக்கா ரொம்ப க்ளோஸ் ஆகணும். சைனா அங்க பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய உட்கட்டமைப்பு வசதிகளை அங்க மேம்படுத்திட்டு இருக்காங்க. அதையெல்லாம் முறியடிக்கணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்கானுடைய திட்டமாக இருக்கும். இன்னொன்னு, ஈரானுக்கு எதிராக பாகிஸ்தான்ல இருந்து அமெரிக்காவால செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் இருக்கிறதுனால அமெரிக்கா பாகிஸ்தானோட நெருக்கம் காட்டுறாங்க. இந்தியா மேல அமெரிக்கா விருப்பு காட்டுறது ஒன்றும் இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது. மற்ற நாடுகளோட எப்படியோ அதே மாதிரி அமெரிக்காவும் இந்தியாவால டீல் பண்ண முடியும். ஆனால் பாகிஸ்தானோட அமெரிக்கா நெருக்கம் காட்டுறது தான் இந்தியாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். ஏன்னா இந்தியா இருக்கிற பொசிஷன் அப்படி. ஏற்கனவே பாகிஸ்தானோட பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னொரு பக்கம் சைனாவோட பிரச்சனை, இன்னொரு பக்கம் பங்களாதேஷோட பிரச்சனை, இன்னொரு பக்கம் மியான்மரோட பிரச்சனை, இலங்கையோட இன்னும் ஒரு நம்பகமான சூழ்நிலையே ஏற்படலை. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இந்தியாவை சுத்தி எந்த நாடுகளுமே நம்பிக்கைக்குரிய நாடுகளாக இல்லை. இது இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். அந்த பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு அமெரிக்கா இன்னும் பாகிஸ்தானுக்கு வலு சேர்க்குது அப்படிங்கிறது தான் இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய கவலை. அமெரிக்காவோட பாகிஸ்தான் இணைஞ்சிருக்கிறதுனால திடீர்னு ஏற்பட்டிருக்கிற இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சேஞ்சஸை எப்படி இந்தியா சமாளிக்க போறாங்க? இன்னொரு பக்கம் பிரிக்ஸ்ல சைனாவும் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்தியா சைனாவோட நட்புறவாக போவாங்களா? ஏன்னா அடுத்ததாக பிரதமர் மோடி சைனாவுக்கு போக இருக்கிறாரு, ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு வர இருக்கிறாரு. ஸோ இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல இருக்கிற நாடுகளோட இந்தியா என்ன மாதிரியான உறவை வலுப்படுத்த போறாங்க இப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் பிரச்சனை அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக இருக்குது. அதை பத்தியெல்லாம் நம்ம தொடர்ந்து டிகோ நிகழ்ச்சியில பார்க்கலாம். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. பிளாட், வில்லா, அபார்ட்மெண்ட், உங்க கனவு எதுவாக இருந்தாலும் அதை அழகான ஓவியமாக கட்டி தருவதில் ஸ்பெஷலிஸ்ட் VGN. 83 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஸ்தாபனம். சென்னையை சுற்றிலும் ஏராளமான புது புது ப்ராஜெக்டுகள் உங்களுக்காக. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.